வணக்கம் நண்பர். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் நல்லா பிரயாசப்படுறீங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்துக்காக நல்லா வாழ முடியாத ஆசையோடு கூட இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒன்று ஆசையோடு வாழ்கிறவர்கள், ரெண்டாவது நோக்கத்தின் விருப்பத்தில் வாழ்றவர்கள். ஆசை விருப்பம் என்ன, நோக்கத்தின் விருப்பம் என்றால், ஆசை விருப்பம் என்ன, தன்னுடைய குடும்பங்கள் தன்னுடைய வட்டத்துக்குள்ளாக தான் மாத்திரம் நல்லா இருக்க முடியாத வாழ்கிறது. இதுதான் ஆசையின் விருப்பம். இது ஓரளவுக்கு தான் இருக்க முடியும், யாருக்குமே ஆசீர்வாதம் இருக்க முடியாது. ஆனால் நோக்கத்தினுடைய விருப்பத்தினுடைய காரியம் என்ன என்றால், தான் மாத்திரம் நல்லா இருப்பதல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகமே நல்லா இருக்கும். அதனால நீங்கள் நானும் ஆசையின் விருப்பத்தின்படி வாழாதபடி நோக்கத்தின் விருப்பத்தின்படி வாழ ஆரம்பிப்போம். நோக்கம் உடையவர்கள் தான் இந்த உலகமே ஆசீர்வாதமாக காத்திருக்கிறது. அவர்கள் மூலமாக அநேகருக்கு புண்ணியங்கள் உண்டாகும். நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கே இன்னைக்கு புண்ணியங்கள். ஏன்னா ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் பிறந்தார், அவருடைய நோக்கங்கள் நிறைவேறினது. நீங்கள் நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். நீங்க மாத்திரம் நல்லா இருப்பதல்ல, உங்களை சுற்றி இருக்கிற இந்த உலகம், இந்த இந்தியா, ஒட்டுமொத்த உலக நாடே அது வாழ்ந்து இருக்கும். உங்க பிறப்பே உலக நாடுகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. இன்னைக்கு உங்களை புரிந்து கொள்ளாதவங்க உங்களுடைய பிறப்பை குறித்து, உங்களுடைய வளர்ச்சியை குறித்து பொறாமப்படலாம், எரிச்சல் இடலாம், கோபப்படலாம், டென்ஷன் ஆகலாம். ஆனா உங்க பிறப்பு உலகத்திற்கு ஆசீர்வாதம். அப்படி உலகத்து ஆசீர்வாதமாக நீங்க இந்த உலகத்துல நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படும் என்ன நடக்குது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.